அன்னநடையில் பல்லக்கில் வலம் வந்த முனியப்பன். நாமக்கல்லில் விடிய விடிய தேரில் வலம் வந்த முனியப்பன் சாமி. நாமக்கல் மாவட்டம் குமராபாளையம் அருகே இரவு விடிய விடிய 18 கிராமங்களில் பல்லக்கில் வலம் வந்த முனியப்பன் தேர். நாமக்கல் மாவட்டம் குமராபாளையம் அருகே உள்ள பல்லக்காபாளையம் பகுதியில் சுமார் 800 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட முனியப்பன் கோவில் உள்ளது. செங்கம்மா முனியப்பன் என்று அழைக்கப்படும் இந்த முனியப்பன் கோவிலில் ஆண்டுதோறும் மார்கழி மாதம் பொங்கல் விழா நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு பொங்கல் விழா டிசம்பர் மாதம் 23ஆம் தேதி தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து தினசரி பூஜைகள் நடைபெற்று வந்த சூழ்நிலையில் மாலை காவேரி ஆற்றில் இருந்து தீர்த்த குடம் எடுத்து வந்து முனியப்பனுக்கு அபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கிணத்துப்பாளையம், குட்டிக்களத்தூர், ஆலத்தூர், ரெட்டிப்பாளையம் உள்ளிட்ட 18 கிராமங்களில் உள்ள பொதுமக்கள் தங்கள் கிராமங்களில் கொடியேற்றி தங்களின் காவல் தெய்வமான முனியப்பனை பல்லக்கில் தோளில் சுமந்தவாறு 18 கிராமங்களில் வழியாக வலம் வந்தனர். அதிகாலை 6 மணி அளவில் கோவிலில் வந்தடைந்த முனியப்பன் சுவாமி நெல்லில் நிறுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து வேண்டுதல்கள் வைத்த பக்தர்கள் தங்கள் வேண்டுதலுக்காக பசுமாடு, ஆடு, கோழி மற்றும் குழந்தைகள், பெரியவர்கள் என மண் சிலைகளை தங்களது வேண்டுதல் நிறைவேற்றும் வகையில் பூஜைகள் செய்து கோவில் வளாகத்தில் வைத்தனர். ஒரே இரவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் முனியப்பன் கோவிலில் திரண்டதால் விழா கோலமாக அப்பகுதி காட்சியளித்தது.